காளையார்கோவில் என்ற ஒரு பகுதி இருக்குது. அதை பார்க்கிற போதெல்லாம், காளையார்கோவிலின் கோபுரத்தை பார்க்கிற போதெல்லாம் நம் கண்ணில் நிழலாடுவது மருது சகோதரர்கள் தான். மருது சகோதரர்களுக்கும் அந்த கோபுரத்தின் உருவத்தை பார்த்தால் அவர்களே நிற்பதைப் போல தெரியும். என்ன விந்தை என்று கேட்கிறீர்களா? வெள்ளை ஏகாதிபத்தியம் வீர மருது சகோதரர்களை பிடிக்க முடியல. மிகப்பெரிய தாக்குதல் போராட்டம். பிடிக்க முடியாதப்போ ஒரு அறிவிப்பு செய்யறாங்க. என்ன? மருது சகோதரர்கள் உடனடியாக சரணடையவில்லை என்றால் காளையார்கோவில் ராஜகோபுரத்தை வெடிவைத்து தகர்ப்போம் என்று மிரட்டுகிறார்கள். ஆட்சி போனதற்கு கவலைப்படாதவர்கள், அதிகாரம் பறிபோனதற்கு கவலைப்படாதவர்கள், கானகத்தில் விலங்கு வாழ்க்கை நடத்தியவர்கள் தங்கள் கோபுரத்தை இழக்க தயாராக இல்லை. தங்கள் தலையை தந்து ராஜகோபுரத்தை மீட்டார்கள். இன்னும் கண்ணில் நிழலாடும் ராஜகோபுரம் எப்போதும் பெரிய மருதுவை நமக்கு நினைவுபடுத்தும்.